நூறாண்டு பிரச்சனை, 2 மாநில மக்களுக்கான சட்ட பிரச்சனை மட்டுமல்ல, உணர்வு ரீதியான பிரச்சனை. தேர்தல்களில் எதிரொலித்த பிரச்சனை, பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசப்பட்ட பிரச்சனை, பேசப்படுகின்ற பிரச்சனை. தமிழகத்தினுடைய உரிமை குரலா அரசியலா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது என்னுடைய அன்பு சகோதரர், எனக்கு முன்னே என்னுடைய அணியில் உரையாற்றிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய கருத்தை நானும் சேர்ந்தே சொல்கிறேன். இது அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு தொடர்பான அரசியல் என்று இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் தேசிய கட்சிகளான நீங்கள் மாநிலத்திற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களே, மாநில கட்சிகள் கூட அங்கே கிளைகள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அங்கு அதேதான் நிலைமையே தவிர தேசிய கட்சிகள் மட்டும் மாறுபட்ட நிலையை எடுக்கவில்லை. சாதாரணமாக எங்களுடைய உரிமை குரல் என்ன, என்னுடைய இனத்தின் அடையாளம் என்ன, குடிக்க தண்ணீர் கொடுக்கவில்லையா, தமிழன் என்றால் இலக்காரமா, இந்த வார்த்தைகளை தாண்டியும் நாம் இந்த அரசியலை பற்றி பேச வேண்டி இருக்கிறது என்பதால் இந்த சபை மிக பொருத்தமான சபையாக இங்கு இருக்கிறது. எனக்கு முன்பு உரையாற்றிய அருமை சகோதரர் திரு வைகை செல்வன் அழகான, அவருக்கே உரித்தான இலக்கிய பாணியில் காவிரி என்ற பெண்ணை புகுந்த வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய பட்ட பாட்டினை எல்லாம் சொல்கிறீர்களே, அந்த புகுந்த வீட்டு பெண்ணை எந்த நிலையிலெல்லாம் தமிழகம் கையாண்டு இருக்கிறது என்பதையும் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டாம். புகுந்த வீட்டில் வந்தா மகளுக்கு வேற மாதிரி, மருமகளுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. ஒருவேளை மருமகளா நினைச்சதாலதான் காவிரி பிரச்சனையில அரசியல் அதிகமாக அங்கு தென்படுகிறதோ நம்முடைய உரிமையை தாண்டி என்று கூட யோசிக்க தோன்றுகிறது. காவிரியை பற்றி பாடாத புலவர்கள் இல்லை, பேசாத இலக்கியம் இல்லை என்று சொல்கிறீர்களே, அந்த காவிரியில இருக்கக்கூடிய மேட்டூர் அணையை தூர்வாரணும்னு ஏன் இதுவரைக்கும் தோணவே இல்லை? ஒவ்வொரு வருடமும் 2005 கிட்டத்தட்ட சராசரியாக பார்த்தால் 40 TMC தண்ணீருக்கும் மேலாக நாம் கடலிலே வீணாக கலந்து கொண்டிருக்கிறோமே, உரிமை குரலிலே இதை பற்றி எல்லாம் பேச்சு கிடையாதா? காவிரி பிரச்சனையை பேச வேண்டும் என்றால் நீர் மேலாண்மையை பற்றி, நாம் குளம் குட்டைகளை பற்றி பேசியே ஆக வேண்டும். நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்பு அரசியலை பற்றி பேச வேண்டும். யார் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர் தெரியுமா? அரசாங்கம் பெரிய ஆக்கிரமிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் இல்லையா? ஊர்ல இருக்கிற குட்டையில கட்டணும். மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் இல்லையா? ஊர்ல குளத்தை தூர்ந்து போச்சா, அதுல 10 ஏக்கர் எடுத்து கட்டு. தாசில்தார் ஆபீஸ் இல்லையா? எந்த ஊர்ல கண்மா தூர்ந்து போய் கிடக்குது அங்க போய் கட்டு. இந்த அரசியலை பற்றி நாம பேச வேண்டாமா? அருமை சகோதரர் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள், நாம் இன்னும் ஒரே நாடாகத்தான் இருக்க வேண்டுமா என்கின்ற அவருடைய இன அரசியலையும் சேர்த்தான ஒரு கேள்வியை இங்கு முன்வைத்திருக்கிறார். ஐயா, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இன்று உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இந்த நாடு ஒரே நாடு என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருப்பதால தான் 15 TMC தண்ணியாவது இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணுங்கிற நிலைமை இருக்கு. எங்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு உச்ச நீதிமன்றம் போதுமே, ஆனால் மத்திய அரசு எதற்கு என்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? மத்திய அமைச்சர் சதானந்த கவுடாவும் வெங்கையா நாயுடுவும் கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசுவார்கள், மத்திய அமைச்சர்களாக இருப்பார்கள், தமிழகம் வேடிக்கை பார்க்க வேண்டும் அல்லவா? மத்திய அமைச்சர்களாக இருக்கலாம், ஆனால் மத்திய அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் மட்டுமே எடுபட்டு அங்கு நிலைமை அவ்வாறு அவர்கள் சொல்கிறபடி எல்லாம் நடப்பது கிடையாது. ஆனால் அதே சமயம் நம்ம இங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களாக இருப்பவர்களும் தமிழகத்தினுடைய உரிமைக்காக பேசுவதை ஏன் மறந்துவிட்டீர்கள்? நம்முடைய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்திற்காக பேசுகிறாரே, அவரும் மத்திய அமைச்சர் தானே, அவரும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் தானே. அவர் தமிழகத்துக்கு ஆதரவாக பேசவில்லை, தமிழகத்தின் நியாயத்தை பேசுகிறார், தமிழகத்துடைய உரிமையை பேசுகிறார். நிச்சயமாக நடுவர் அவர்களே, தமிழர்களுக்கான நியாயம், தமிழர்களுக்கான உரிமை என்ற அடிப்படை தன்மை என்பதை ஒருபோதும் ஒரு தேசிய கட்சி மறந்துவிட போவதில்லை, மறக்கவும் முடியாது. அப்படி மறந்துவிட்டால் அது தேசிய கட்சியாக இருக்க முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளையும் இணைப்பதற்கான ஒரு செயல் திட்டம் நடைமுறைப்படுத்த முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். ஆகவே இதற்கென்று தனியாக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் என்பதை நியமித்து அதற்கான
செயல் திட்டத்தை வகுத்து அந்த பாதையில் வேகமாக நடைபோட்டு வருகிறது மத்திய அரசு. தீர்வு என்று ஒன்று வர முடியும் என்றால் அது நிச்சயமாக தேசிய கட்சிகளால் தான் வர முடியும். ஆகவே அதற்கான சூழல் உருவாகும் வரை நம்முடைய காவிரியை, நம்முடைய மற்ற நீர்நிலைகளை எல்லாம் ஒரு கணம் சிந்திப்போம். மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நீர் மேலாண்மை திட்டங்களை பற்றியும் விரிவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய அரசியலாகவும் இது மாற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். இந்த அடுத்த சுற்றிலே அடுத்த கேள்விகளுக்கான பதிலோடு சந்திப்போம். நன்றி. அடுத்ததாக இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை விவசாயிகள் சங்கங்களுடைய பிரதிநிதியாக திரு PR பாண்டியன் அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறேன். உலக அரசியலை பற்றி பேசுகிற போது, வரலாறுகளை பற்றி பேசுகிற போது கிமு கிபி என்று பேசுவார்கள். கிறிஸ்து பிறப்பிற்கு பின், கிறிஸ்து பிறப்பிற்கு முன் என்று பேசுவார்கள். ஆகவே நான் இங்கே பேசுகிற போது உங்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் வேறொன்றும் இல்லை. நடுவர் மன்ற தீர்ப்புக்கு பின், நடுவர் மன்ற தீர்ப்புக்கு முன் என்கிற அடிப்படையில் நீங்கள் பேச்சுக்களையும் விவாதங்களையும் தொடங்க வேண்டும், நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும். இங்கே பேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், மூத்த தலைவர், நான் அச்சத்தோடு தான் சொல்லுகிறேன், கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, குட்டையை குழப்பி விட்டு விடுவார்கள் என்று. குழம்பிய குட்டையில் மீனை பிடிப்பார்கள், கழுவிய மீனில் நழுவிய மீன் கெட்டிக்காரர்கள் என்னோடது என்று சொல்லிவிடுவார்கள். அந்த அடிப்படையில் அண்ணன் பீட்டர் அவர்கள் இந்த விவாத மேடைக்கு வந்து அந்த கருத்தின் அடிப்படையிலே செய்திகளை சொல்லிவிட்டார். நான் மரியாதைக்குரிய சகோதரி வானதி அவர்களுடைய பேச்சை நிரம்ப கேட்பேன், ரசித்து கேட்பேன். ஆனால் என்றைக்கும் அவர் பேச்சு, அந்த கொள்கைகளையே, அந்த செயல்பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டவர் அல்ல. காரணம், அவர் ஒரு தவறு என்று அவருக்கு தெரியும். அவர் சட்டப்பட்டதாரி. அந்த தவறை தான் சார்ந்த கொள்கையின் காரணத்தினால, அதன் மேல் இருக்கிற உறுதிப்பாட்டின் காரணத்தினாலே ஒரு தவறை நியாயப்படுத்தி நம்மளை குழப்புவார், நாமளும் கைதட்டுவோம். இதுதான் அது இருக்கிற உண்மை. அண்ணன் வைகை செல்வம் அவர்கள் அரசியலில் வெளிவிட்டு விட்டாலே எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நீங்கள் ஒதுங்கிவிட முடியாது. அவர் கேட்டார், நான் சொல்லுகிறேன், பட்டி எரிகிறது. இந்த முல்லை பெரியாறு, காவிரி, பாலாறு பிரச்சனை பட்டி எரிகிறது. இந்த 3 நதிகள், அதை சார்ந்திருக்கிற நதிகளை நம்பிதான் தமிழகம் இருக்கிறது. இந்த தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களை நம்பிதான் இந்த ஆட்சி இருக்கிறது. ஆகவே இதற்கு ஆதாரமாக விளங்குகிற நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் நியமங்கள் என்று சொல்வது தவறா? அதை ஏற்றிருக்கிறீர்களா நீங்க? இதை எங்கே நான் ஐநா சபையில் உடைய முடியும்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொல்கிறோம். நான் அரசியல் சார்ந்து கேட்கவில்லை. கேட்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது, பதில் சொல்வதற்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை எனக்கு எங்கும் இருக்கிறது. கர்நாடக அரசு, நான் கேட்கிறேன், கர்நாடக அரசு போல இல்லாம நான் கொடுத்துருவோம். ஆகவே அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் நான் ஐநா சபைக்கு போக வேண்டிய நிலையில் நின்று போராட வேண்டுமானால் போராட்டத்திற்கு எப்படி மதிப்பளிக்க முடியும்? எப்படி போராட்ட முடிவுக்கு வரும்? அனைத்து கட்சிகளுக்கு தமிழக மக்களே சட்டமன்றத்தில் இடம் கொடுக்கல, அப்ப முதலமைச்சர் வந்து கொடுக்கணும் எப்படி எதிர்பார்க்கிறீங்க? அதுதான் தவறான கருத்து. நீங்கள் இங்க இருக்கிறது மக்கள் தெல்ல தெளிவானவர்கள். 3 கட்சி தான் ஓட்டு போட்டாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. சிறுபான்மை அணிக்கு நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்த போது ரணகலமாக கொண்டிருந்த சட்டமன்றம் அமைதிப்படுத்தப்பட்டு சிறுபான்மை அணிக்கு ஒத்த கருத்தோடு தீர்மானம் நிறைவேற்றிய சட்டமன்றமா இல்லையா? கேட்க வருவது ஏன்? அனைத்து கட்சிகளும் கேட்டால் கூட்டினால் முரண்பாடு வரும் என்று சொல்லுகிறீர்களே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் சொல்வதை வேண்டுமானால் நான் கேட்கலாம், இங்க இருக்கிற மக்கள் நம்ப மாட்டார்கள். காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குள் உடனடியாக அமைக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் எந்த தடையும் இல்லை. கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் சொன்னார், தற்போது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகாவில். புதிய அரசு தேர்வு பெற்றவுடன் இந்த அமைப்புகளை உருவாக்குவதுதான் பொருத்தம். ஆகவே கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க என்று கேட்டார். ஆகவே உச்ச நீதிமன்ற வழக்கு என்று சொல்லி தட்டி கழிப்பதால் தான் கலவரம் ஒழுகிறது, தண்ணீர் தர மறுக்கிறார். ஆகவே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட அடிப்படையில் வேளாண் வாரி அமைக்கப்பட்டால் எப்படி தேர்தல் ஆணையகம் செயல்படுகிறதோ அதே போல அந்த காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவும் இருக்கின்ற தண்ணீரை தமிழகத்திற்கு எப்படி பிரித்து கொடுக்க முடியும் என்று அவர்களே அறிவித்து விடுவார்கள், அவர்களே திறந்து விடுவார்கள், அவரே மூடி விடுவார்கள். இந்த அரசியலுக்கு தேவையில்லை. அதுதான் உரிமை பிரச்சனை. உரிமையை நிலைநாட்டுவதற்கு
சட்ட நீதிமன்ற நடவடிக்கை தேவை இருக்கிறது. அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அரசியல் ரீதியான அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சொல்லி, இது உரிமை பிரச்சனை தான், உரிமையை அரசியலாக்கி விடாதீர்கள் என்று பணியோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேற்றுகிறேன். இங்க இருக்கக்கூடிய யாருக்கு இந்த குரல் இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமா விவசாயிகளுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது. சென்னை மக்கள் வேறு ஏதோ மாநிலத்திலிருந்து நாட்டிலிருந்து குதித்தவர்கள், தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்து வந்திருக்கிறவர்கள் தான் சென்னை மக்கள். உங்களுடைய பிரதிநிதியாக இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அரசியலை பேச வருகிறார் திரு தங்கர் பச்சான் அவர்கள். இது என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எதுக்காக பேசணுங்கிற கேள்வி வருது எனக்கு. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம், கை தட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஏதாவது முடிவு தெரிஞ்சிருக்காது வரைக்கும். இந்த காவிரினா என்னன்னு இந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது. 2003ஆம் ஆண்டு தென்றல்னு ஒரு திரைப்படம் நான் செய்தேன். அப்போ என்னுடைய கதாநாயகன் சொல்கிறதில்ல, அந்த படத்தினுடைய முக்கியமான பாத்திரம் அவர் தான், எழுத்தாளராக இருக்கிற பார்த்திபன். அப்போ அவருக்கு அந்த பத்மஸ்ரீ விருது கொடுக்கும்போது அதை ஜனாதிபதி கிட்ட வாங்காமல் வரார். காரணம், காவிரிக்கு நீங்கள் என்றைக்கு எங்கள் சிக்கலை தண்ணி தரீங்களோ அன்றைக்கு எதுவும் வாங்கிக்கிறேன்னு தூக்கி போட்டு வர்றார். இது காட்சி. கைத்தட்டாதீங்க, நீங்களாம் படம் பார்க்காத ஆள், அதனால் கைத்தட்டாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு காட்சியை நான் எப்படி எடுத்திருப்பேன், அதை எப்படி திரையரங்கு கொண்டு வந்திருப்பேன், அதுக்கு எப்படி நான் தணிக்கை வாங்கியிருப்பேன், அதை நான் திரையரங்குலையும் பார்த்தா அது என்னன்னே புரியலையா இருக்கும். இன்னைக்கு தான் உங்களுக்கு காவிரி மேலே ரொம்ப பாசம் வருது. இன்னைக்கு இது காரணம் என்னன்னா, அது எவன் பிரச்சனையானு உட்காந்துட்டு இருக்காங்க. தண்ணி வந்தா என்ன, வரலன்னா என்ன, எதுக்கிட்ட அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைச்சாங்க. அங்கிருந்தா இந்த சோறு கிடைக்குதுங்கிற அடிப்படை விஷயம் இந்த மக்களுக்கு போய் சேரவே இல்லை. அதை யாரும் இதுவரைக்கும் நமக்கு உணர்த்தவே இல்லை. இப்ப 68 தொடங்கின இந்த பிரச்சனை 90ஆம் ஆண்டு தான் நடுவர் மன்றமே அமைக்கணும்னு சட்டம் கொண்டு வராங்க. அப்ப இந்த 22 ஆண்டுகள்ல 68ல இருந்து 90 வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வரைக்கும் கர்நாடகாவுக்கு சாதகமாக அவங்க அந்த பாசன பரப்பை விரிவாக்கிக்கிறாங்க. அது வரைக்கும் அங்கே என்ன காவிரியை வச்சு எங்கே என்ன விவசாயம் நடந்தது? பாசன பரப்பை விரிவாக்கிக்கிட்டே இருக்காங்க, அணைகளை கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த அணை பேரெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கேட்டு என்ன செய்ய போறீங்க? எல்லாம் மொத்தமாக கட்டியாச்சு. அப்போ 1990ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் வருது. அப்பா முடிஞ்சதுடான்னு நினச்சா அப்புறம் நடுவில் வழக்கு மேல்முறையீடு போகுது. அப்புறம் அதுக்கு எதுக்கு சொன்னா 489 டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட்டது தொடக்கத்தில். அது எப்போ 198 நிற்குது. அதுக்கே இவ்வளவு போராடிட்டு கிடக்கிறோம். இந்த மேனேஜ்மெண்ட் போர்டை, ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டை அமைக்க வேண்டியது யார்? நீங்கள் நம்ம அமைக்க முடியும்? நம்ம ஓட்டு போட்டு ரோட்டில் தான் நிற்க முடியும். இதை செய்ய வேண்டியது யார் கையில்? யாரை பிரதமர் கொண்டு போய் உட்கார வைக்கிறோம்? யாரை நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் உட்கார வைக்கிறோம்? அப்ப நம்மகிட்ட இருந்து போறவங்களும் அதை செய்யல, அங்க இருக்கிறவங்களும் அதை செய்யல. அப்ப இவங்களுக்குள்ளே ஒரு விளையாட்டு விளையாடிக்கிறாங்க. அந்த விளையாட்டுல பலியானது தான் காவிரி. அங்க என்ன பிரச்சனைனா, காங்கிரஸுக்கும் ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டுக்காரன் என்னைக்கும் நம்மளை ஆட்சியாள வைக்க மாட்டான், அது நடக்க போறதே இல்லை. இருக்கிற கர்நாடகாவை விட்டுட்டு எங்க போறது? அப்ப கர்நாடகாவுக்கு சாதகமா அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. எங்களுடைய வாக்குகளை வாங்கிக்கிட்டு இந்த 1955க்கு பிறகு 61 ஆண்டுகளாக எங்களை ஏமாற்றிக்கிட்டு வர அரசியல்வாதிகளுக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு இது புரியணும். கடைசியா இப்ப ஒரு வழியா இப்ப ஒரு 3-4 ஆண்டுகளாக அதிமுக அரசு அதுல உள்ள இறங்கி வலுவா அமைச்சு உள்ள போய் முதல்ல அந்த கெசட்ல கொண்டு வரதுக்கு எவ்வளவு போராடினாங்க. அது பெரிய விஷயம் தாங்க. அது வரைக்கும் அதை கூட போடல. அதையும் அதிமுக அரசு இப்ப செய்தாங்க. இப்ப இந்தியாவிலே 3வது கட்சியா இருக்கு. 53 பேரா என்னன்னு தெரியல, கணக்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும்.
இவங்க நினைச்சாங்கன்னா நாடாளுமன்றமே அங்கே நடக்காது, ஒன்றுமே செய்ய முடியாது, யாருமே செய்ய வேணாம். ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு போட்டோம். எதுக்கு ஓட்டு போடுறோம்? டெல்லி போய் சுற்றி பாருங்க, நான் ஓட்டு போட்டோம். அங்கே என்ன செய்யணும்? போயிட்டு ஒருத்தர் பேசுகிறார். நான் இப்போ தான் அண்மையில் கவனித்தேன். அதை அன்புமணி ஒரு நாள் வந்து அந்த காவிரி பிரச்சனை பேச எல்லாரும் உட்கார சொல்லி சண்டை போடுறாங்க. யாருன்னு பார்த்தா என்னையா உட்கார சொல்ல பார்த்தா எல்லாம் தமிழ்நாட்டு எம்பிக்கள் இல்லைங்க. இது இப்போ இருக்கு பாருங்க. நீங்கள் இப்போ என் வீட்டில் வந்து முதல்ல வந்து 62 அடி நாங்கள் வந்து அந்த ஆழ்த்து போர்வெல் போடும்போது, இன்னைக்கு 674 அடி என்னுடைய வீட்டில். இந்த தண்ணி ஊர்னா தானே வரும். இங்கே தான் தண்ணி உடனே அடுத்த நிமிடம் கடலுக்கு போயிடுது. கடல்லையும் இருக்கிற ஆறில் இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி வெளியே கொண்டு வந்திருக்கோம். அது 5 நாள் இருக்கிற தண்ணி ஒரே நாளில் ஓடி போயிடுது. அப்போ எந்த விதமான முன்னேற்பாடு திட்டங்களும் இங்கே தண்ணியை பற்றிய சிந்தனையை யாருக்கும் இல்லை. அப்போ காவிரியை பற்றி மட்டும் திடீர்னு எப்படி வரும்? எப்படி வரும்? அதை பற்றிய புரிதல் உள்ளவங்கள் என்னைக்கும் ஆட்சியில் அமர போகிறதில்லை. அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. மிஞ்சி போனால் 15 ஓட்டு போடுவீங்க. அதான் சிறந்த அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் தான். காவிரி என்பது என்றைக்குமே தீராது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எப்போ தீருங்கிறதே உங்களுக்கே தெரியும். உணர்ச்சி மிகுந்த பேச்சு தான், நிச்சயமாக மறுப்பதற்கில்லை. அவர் போட்டுட்டு இருக்கிற 670, 700 அடி போரை நேர ஆழமான போரா போடாமல் கொஞ்சம் சைடு போரா போட்டாருன்னா கர்நாடகாலேருந்து எடுத்துடலாம் நம்ம தண்ணியை. அடுத்ததாக தன்னுடைய கருத்தை 2வது சுற்று சுருக்கமாக திரு சுப வீரபாண்டியன் அவர்கள். நான் முதல் சுற்றில் 2 கேள்விகளை வைத்துவிட்டு போனேன். அந்த 2 கேள்விகளுக்கும் நான் வீட்டுக்கு போனதற்கு பிறகாவது யாராவது விடை சொன்னால் நல்லது. இப்போது நான் அடுத்த செய்தியை முன்வைக்கிறேன். இந்தியாவில் நதிநீர் சிக்கலில் மறக்க முடியாத நாள் என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அது 2004 ஜூலை 7. நதிநீர் சிக்கலில் பஞ்சாபில் அப்போது காங்கிரசினுடைய சார்பில் அமீர்ந்தர் சிங் முதலமைச்சராக இருந்தார். ஒரு சிறப்பு கூட்டம் அன்றைக்கு கூட்டப்பட்டது. சிறப்பு கூட்டத்தில் 1981, 84 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட 2 ஒப்பந்தங்களையும் ரத்து செய்கிறோம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ரவி, பியாஸ் என்கிற 2 நதிகளும் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் 3 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை ரத்து செய்தார்கள். அடுத்ததாக யமுனை நதி பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, இமாச்சல், தில்லி 5 மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனையும் ரத்து செய்தார்கள். ரத்து செய்ததை முன்மொழிந்தது ஆளும் கட்சியான காங்கிரஸ். அதனை ஆதரித்தது அகாலிதள் எதிர்கட்சியான பஞ்சாப் அகாலிதழினுடைய பிரகாஷ் சிங் பாதல். பாரதிய ஜனதா கட்சி அகாலிதளோடு கூட்டணி, எல்லோருமாக சேர்ந்து அதனை ரத்து செய்தார்கள். என்ன ஒரு பெரிய வேடிக்கை என்றால், பிறகு அடுத்த நாள் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் எல்லாருமாக சேர்ந்து அதனை எதிர்த்தார்கள். காங்கிரஸ், பிஜேபி 2 பேரும் சேர்ந்து மிக கடுமையாக அதை எதிர்த்தார்கள். நமக்கு புரியவில்லை, அதை ரத்து செய்தவர்களும் அவர்கள்தான், எதிர்த்தவர்களும் அவர்கள்தான், ஏமாடிகள்தான் நாம இருக்கிறோம். ஏன் ரத்து செய்தார்கள் என்றால், ஹரியானாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் இமாச்சல பிரதேசத்துக்கும் தில்லிக்கும் பயந்தார்கள், தமிழ்நாட்டுக்கு பயப்பட மறுக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான செய்தி. 3வதாக வானதி அவர்கள் சொன்ன அந்த ஒரு செய்தியை நான் ஏற்கிறேன். எதிர்க்கட்சி என்பதால் எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்கு இது ஒன்றும் சட்டமன்றம் இல்லை. இது சட்டமன்றம் இல்லை என்பதற்கு இன்னொரு பெரிய எடுத்துக்காட்டு இங்கே பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே நண்பர்களே, வைகை செல்வன் அவர்கள் கோவித்துக் கொள்ள மாட்டார். ஒரு செய்தி அவர் சொன்னார், நீங்கள் புகுந்த வீடென்று காவிரியை சொல்லுகிறீர்களே, மணலை அள்ளி கொண்டிருக்கிறீர்களே, நியாயம்தானா என்று கேட்டார். நியாயம் இல்லை. மணலை அள்ளி கொண்டே இருக்கிறோம், தூர்வாருவதில்லை. அதே நேரத்தில் நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நாம் தூர்வாரவில்லை என்பதற்காக அவர்கள் காவிரியை தர மறுக்கிறார்களா? தூர்வாருவதும் வாராமல் இருப்பதும் நம்முடைய எதிர்கால நன்மைக்காக கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் காவிரியை தர மறுப்பது நம்முடைய உரிமையை மறுப்பது. இரண்டையும் நீங்கள் இணைக்காதீர்கள். இது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தா என்று சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் கட்சியில் 150 தலைவர்கள் உண்டு. 150 பேருக்கும் 150 சொந்த கருத்துகள் உண்டு. மணலை அள்ளுவதை தடுப்பது கண்டிப்பான கட்சிகளின் வேலை மட்டுமில்லை மக்களே, அது உயிரை பணயம் வைத்து நாம் செய்ய வேண்டிய வேலை. கவனமாக சொல்கிறேன், மணல் அள்ளுவதை தடுத்தால் அது உயிர் ஆபத்து என்பதை உணர்ந்து நாம் என்றைக்கு ஒன்று சேர்ந்து தடுக்கிறோமோ அன்றைக்குத்தான் இந்த மாற்றங்கள் வரும்.
தடுக்க போகிறோமா இல்லையா, நதிகளை இணைக்கப் போகிறோமா இல்லையா, நாட்டை வாழ வைக்க போகிறோமா இல்லையா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. நன்றி, வணக்கம். சுபவீரபாண்டி வைக்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை இங்கு அன்பு சகோதரர் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னாரு, எங்க கிட்ட 150 தலைவர் இருந்தா 150 கருத்து இருக்கு. இந்த நாட்டில் ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி இயங்க முடியும் என்றால், சாதாரண குடிமகன் கூட நாட்டின் உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும் என்றால், நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இயக்கமாக எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறோம். ஜனநாயக கட்சிங்க உண்மை, பெருமையாகவே சொல்கிறோம். ஒரு தனிப்பட்ட நபரின் பின்னாலோ குடும்பத்தின் பின்னாலோ நிறுவனத்தை போல அரசியல் கட்சி நடத்துகின்ற நாட்கள் நாங்கள் அல்ல. 15 நாட்களுக்கு முன்னால் பவானி சாகர் அணையிலிருந்து கோபிக்கும் சத்திமங்கலத்தில் இருக்கிற பழைய ஆயக்கட்டுதாரர்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டதற்காக கீழ்பவானி விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் தங்கள் வீட்டின் முன்னால் கருப்பு கொடி ஏற்றினார்களே, அது எந்த விதமான உரிமை குரல்? ஆழியாறு பரம்பிக்குளத்தினுடைய கசிவு நீர் திட்டத்தில் வரக்கூடிய உப்பாறு அணைக்கான நீர் 1967க்கு பின்னால் 3 முறை தான் நிரம்பி இருக்கிறது. அந்த தண்ணியை கொடுக்கணும்னா பழைய ஆயக்கட்டுதாரர்கள் முடியாது என்று சொல்கிறார்களே. ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் தனியாக ஒரு வாய்க்கால் வெட்டி தண்ணீர் கொண்டு போக வேண்டும் என்றால் முடியாது என்று நம்முடைய ஸ்ரீவைகுண்டம் அணையினுடைய பழைய ஆயக்கட்டுதாரர்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 1000 உண்டு இங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு சொன்னா எனக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அதுக்காக கர்நாடகாரங்க தண்ணி தர மாட்டாங்களா? இதை சொல்கிறேன் என்றால் இதையெல்லாம் சொல்லி காவிரி நீர் வராததற்கு நியாயம் என்று நியாயப்படுத்துவதற்காக நான் இங்கு நிற்கவில்லை. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று நம் முன்னே நின்று கொண்டிருக்கிறது. இதற்கான தீர்வு என்பது ஒருபுறம் நீதிமன்றத்தின் வாயிலாக இருந்தாலும், நீதிமன்றங்களே சில சமயம் பிரதமரை அழைத்து நீங்கள் மாநில முதல்வர்களை அழைத்து பேசக்கூடாதா என்று சொல்லி அதற்கான தீர்வும் எட்டி இருக்கக்கூடிய நிகழ்வும் இங்கு நடந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவனும் மொழியை தாண்டி, நீங்கள் சொல்கின்ற இடத்தை தாண்டி அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள் என்னுடைய சகோதரன் என்கின்ற உணர்வு மேலெழுகின்ற பொழுதுதான் மிகப்பெரிய உணர்வு ரீதியான பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியுமே தவிர, எனக்கு எல்லைக்கோடு இருக்கிறது, எனக்கு சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, உண்மைதான். சில நேரங்களில் டெம்பரரி ரிலீஃப் அந்த நேரத்துக்கு கிடைக்கும். நிரந்தரமான தீர்வு என்ன? தேசிய சிந்தனை கிளர்ந்தெழுத வேண்டும். சகோதரத்துவ உணர்வை நம்முடைய குடிமக்களுக்கு உருவாக்குகின்ற பொறுப்பினை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வினை நாம் கொண்டு வர முடியும். இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. கடைசியில பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. தேசிய சிந்தனைகள் அதிகரிக்க வேண்டும். புரியுதா? என்னத்த உங்க எங்க புரியுது? அவங்களுடைய கோரிக்கையை உங்களுக்கு வச்சிருக்காங்க, நீங்க அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தீங்க, அவங்களுடைய கோரிக்கை வச்சிருந்தாங்க. அடுத்ததாக சுருக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள். அனைத்து கட்சி கூட்டம்